கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 37வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 37வது வசனம். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும் என்றாலும், எந்த ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய செயல் என்பது அதில் முக்கியமானதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய செயல் இல்லாவிட்டால் எந்த ஒரு காரியமும் சம்பவிக்காது என்று இங்கே பார்க்கிறோம். நாம உதாரணமாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் அதில் கர்த்தருடைய செயல் நிச்சயமாக காணப்படும் என்று நாம் இந்த வசனங்களின் மூலமாக உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆகவே தான் பாருங்கள், தாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், தாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், நாங்கள் மற்றவர்களால் பண்ணப்பட்டவர்கள் என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயலை கர்த்தர் காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக அவர்களை மற்றவர்களை விட வித்தியாசமாக ஆண்டவர் காட்டுகிறார். நாம் அநேக நேரம் விரும்புவது மற்றவர்களுடைய வழிகளை அவர்களைப் போல இவர்களைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நீ அப்படி அல்ல, நீ ஒரு யூனிக், நீ ஒரு தனித்தன்மை வாய்ந்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் நாம் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளைப் போல அல்ல. பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகளும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நோக்கத்தோடு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய செயலை நிறைவேற்றுகிறார். ஆகவே நாம் நிச்சயமாக கர்த்தருடைய வழியிலே நாம் நடந்துதான் ஆக வேண்டும். பாருங்கள், யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர்களை சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக பாளையம் இறங்கும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார் மோசேயின் மூலமாக. அப்படி கட்டளைப்பட்ட ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக பாளையம் இறங்குகிறார்கள். இன்னொரு புறம் பார்வோனும் எகிப்தின் ஜனங்களும் இவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள், இவர்களை அழிக்கும்படி. கர்த்தர் தான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களையும் இவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்படி செய்கிறார். ஆண்டவரே கட்டளையிடுகிறார். இவர்களையும் இங்கே சமுத்திரத்துக்கு முன்பாக பாளையம் இறங்கும்படி கட்டளை கொடுக்கிறார். இதை பார்க்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்னாலே பார்வோனின் சேனை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பின்பு ஒரு கட்டத்தில் அவர்கள் முறுமுறுக்கிறது மாதிரி சூழ்நிலை உண்டாகிறது. இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாவதை பார்க்கலும் எகிப்திலே அடிமை வேலை செய்வது எங்களுக்கு பெரியது என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். மோசேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே போய் முறையிடுகிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை நீட்டி நீ சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அதன் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள் என்றால் நடந்தார்கள். சற்று முன்பாகத்தான் முறுமுறுத்து கொண்டிருந்த இந்த ஜனங்கள் எப்படி அந்த வெட்டாந்தரையிலே நடந்தார்கள் என்றால் விசுவாசித்துதான். ஏனென்றால் அந்த சமுத்திரத்திலே தண்ணீர் எங்கேயும் போகவில்லை, சமுத்திரம் ஒதுங்கித்தான் இருந்தது. அந்த தண்ணீர், அந்த ஜலம் விலகி 2 புறமும் அவர்களுக்கு மதிலாக காணப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அதன் நடுவாக வெட்டாந்தரையில் கடந்து தைரியமாக சென்றார்கள். அவர்கள் விசுவாசித்து தான் சென்றார்கள் என்று எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள், எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே அவர்கள் உலர்ந்த தரையை போல் அந்த கடலை கடந்து போனார்களாம். இந்த விசுவாசம் எப்பொழுது உண்டானது என்றால் வழி உண்டான பிறகு. அந்த சமுத்திரத்திலே ஒரு வெட்டாந்தரை, அந்த வழி உண்டான போது அவர்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. அவர்கள் தைரியமாய் முன்னோக்கி புறப்பட்டு செல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்குள்ளே விசுவாசம் உண்டாவதற்காக
நம்முடைய விசுவாசத்தை வளர பண்ணுவதற்காக கர்த்தர் இந்த மாதிரி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். பாருங்கள், அதை அதிகாரம் யாத்திராகமம் 14:24 மற்றும் 25 வசனங்களில் நாம் பார்க்கும்போது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்கள், இந்த வசனத்திலே கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய செயல் அங்கே உண்டாகிறது நம்ம பார்க்கிறோம். மோசே சமுத்திரத்தை பார்த்து கோலை நீட்டும் போது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். 21வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக நடந்து போகிறார்கள். அப்படி போகும்போது எகிப்தியர்களும் அவர்களுக்கு பின்பாக போகிறதுக்கு துணிந்து அந்த சமுத்திரத்திலே அந்த வெட்டாந்தரையில இறங்குகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி அந்த சேனையை பார்த்து அவர்களை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அதை பார்த்தோன்ன எகிப்தியர் பயந்து ஓடி போகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நாம் ஓடி போவோம் என்று சொல்லி ஓடி போகிறார்கள். பாருங்கள், இந்த எகிப்தியர் முதலாவது அவர்களை துரத்தும் போது எப்படி வருகிறார்கள் என்றால், எகிப்தின் சகல ரதங்களோடும் குதிரைகளோடும் இராணுவ வீரர்களோடும் வருகிறார்கள். சிறந்த ரதங்களும் அதில் உள்ள அதிபதிகள் போர் வீரர்கள் என்று ஒரு சிறந்த ஒரு யுத்தத்துக்கு போகும்படியான சேனைகளோடு புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வருகிறார்கள் என்று நம்ம பார்த்தோம் என்றால், 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அவர்களிடம் வேற எந்த ஒரு சேனையோ எந்த ஒரு ஆயுதமோ இருந்தது மாதிரி இங்கே சொல்லவில்லை. பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இதுதான் அவர்களுக்காக கிரியை செய்கிற அந்த பலத்த கரம் இவர்களோடு இருந்தது. இந்த ஒரு காரியம் எகிப்தியருக்கு அது மிஸ் ஆனதுனால எகிப்தியர் அது போக துணிந்த போது அவர்கள் அங்கே அமிழ்ந்து போகிறார்கள், மாண்டு போகிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். யுத்தத்துக்கு பலன் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கெல்லாம் தேவ செயலும் சமயமும் நேரிட வேண்டும் என்று. பிரியமானவர்களே, அந்த எகிப்தியர்கள் அமிழ்ந்து போனார்கள் என்றால் அவர்களை விட இஸ்ரவேல் ஜனங்கள் சிறந்தவர்கள் என்று அல்ல, அவர்கள் மீது கர்த்தருடைய கிருபை இருந்தது. அவர்கள் கிருபை பெற்ற ஜனங்கள், கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற்ற ஜனங்கள், அவருடைய பலத்த கை அவர்களோடு கூட இருந்தது. இன்னும் நாம கர்த்தருடையவர்களாய் இருந்தால், அவருடைய ஜனமா தேவ ஜனமா நாம இருப்போம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதிரிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அவர் கட்டளையிடாதிருக்க எந்த ஒரு காரியமும் சம்பவிக்காது, நன்மையோ தீமையோ. ஆகவே இந்த காரியத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன உண்டாகிறது என்று நாம பார்த்தோம் என்றால், பாருங்கள், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் மேலுள்ள விசுவாசம், இதெல்லாம் அவர்களுக்கு உண்டாகிறது. அது மட்டுமல்லாமல் கர்த்தரை அவர்கள் அறிவதற்காக, இன்னும் அதிகமாக அறிவதற்காகவும் கர்த்தர் இந்த மாதிரி மகத்தான கிரியைகளை நடத்துகிறார். அவர் நாம நினைப்பதற்கும் நாம ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள், அவரை பின்பற்றுகிற ஜனங்களை நிச்சயமாக ஆண்டவர் மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். ஆகவே தான் மோசே சொல்லுகிறார், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா நாங்கள் பூமியில் உள்ள மற்ற ஜனங்களை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள் என்றப்படுவோம் என்று. மேலும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையையும் வித்தியாசமானதாக காட்ட, ஒன்றுமில்லாதவர்களாய், அற்பமானவர்களாய், பலவீனர்களாய், எதையும் செய்ய தகுதியற்றவர்களாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். அந்த தேவனுக்கு பயந்து நம்ம விசுவாசித்து அவரை இன்னும் அதிகமாக பற்றி கொண்டிருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோதான் செயல்கள் செய்தாலும், எவ்வளோ கிரியை செய்தாலும், நீர் எங்களுக்காக செய்கிற ஒரு செயலுக்கு ஈடாகாது தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகத்தான கிரியைகள், தேவனுடைய செயல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா. ஒரே ஒரு கிரியை போதும் தகப்பனே. எங்களுக்கு எதிராக வருகிற சத்ருடைய எல்லா போராட்டங்களையும் அப்பா சங்கரித்து போட உம்முடைய ஒரு கிரியை போதும் தகப்பனே. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்படும் போது அப்பா, நாங்கள் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு அது ஏதுவாக அமையும். எங்களை உங்கள் சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உங்களுடைய செயலை காண அனுகிரகம் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.